ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி கோலாகலமாக தொடங்கியது. 74 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 3000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் 23வது காமன்வெல்த் விளையாட்டு திருவிழா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா சார்பில் 126 பேர் கொண்ட அணி 8 விளையாட்டு பிரிவுகளில் களமிறங்குகிறது. இன்று இரவு நடைபெறும் தொடக்க விழாவில் பளுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானு மற்றும் குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். சீனா ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் சாங்சோவில் நடைபெற்று வரும் சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேசியாவின் ஆல்வி பர்ஹானை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற ஆயுஷ் ஷெட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறி ரசிகர்களுக்கு உற்சாகம் அளித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் அணிகளின் புதிய கேப்டனாக ரஹ்மத் ஷா நியமிக்கப்பட்டுள்ளார். ஹஷ்மதுல்லா ஷாஹிதி கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகியதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்த முடிவை அறிவித்துள்ளது. மேலும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் அணிகளின் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் PV சிந்து சக வீராங்கனை உன்னதி ஹுடாவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் சிந்து வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரில் உலக சாம்பியன் குகேஷ் பட்டம் வெல்லும் வாய்ப்பை இழந்துள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் 7 சுற்றுகள் கொண்ட கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரின் 6வது சுற்றில் கருப்பு காய்களுடன் விளையாடிய தமிழக வீரர் குகேஷ் சக இந்திய வீரர் பினேஷிடம் 39வது நகர்த்தலில் தோல்வியடைந்தார். ஏற்கனவே பட்டம் வெல்லும் வாய்ப்பை இழந்திருந்த குகேஷுக்கு இந்த தொடரில் இது 3வது தோல்வியாக பதிவாகியுள்ளது. உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு சர்வதேச கால்பந்து தரவரிசையில் ஸ்பெயின் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை தொடர் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட புதிய FIFA தரவரிசையில் உலக சாம்பியனான ஸ்பெயின் ஒரு இடம் முன்னேறி முதலிடத்தை கைப்பற்றியுள்ளது. அர்ஜென்டினா 2வது இடத்துக்கும் பிரான்ஸ் 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டுள்ளன. பார்படாஸின் பிரிட்ஜ் டவுனில் நடைபெற்ற 5வது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து 50 ஓவர்களில் 269 ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது. டாம் லாதம் 69, நிக் கெல்லி 64 ரன்கள் எடுத்தனர். தொடர்ந்து விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் ஹெட்மயர் 69 மற்றும் ரூதர்ஃபோர்ட் 61 ரன்கள் உதவியுடன் 47.3 ஓவர்களில் இலக்கை எட்டி 2 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இருப்பினும் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை நியூசிலாந்து 3-2 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்தியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான 15 பேர் கொண்ட ஜிம்பாப்வே அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. சிக்கந்தர் ராஜா கேப்டனாக தொடரும் நிலையில் வெஸ்ஸி மாதவேரே மற்றும் நியூமன் நியம்ஹூரி மீண்டும் அணியில் இணைந்துள்ளனர். தப்ஸ்வா சிகா முதல் முறையாக T20 சர்வதேச அணியில் இடம் பிடித்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஹம்பர்க் ஓபன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ஸ்பெயின் வீராங்கனை பவுலா படோசா வெற்றி பெற்றார். போலந்தின் கடரினா கவாவை எதிர்கொண்ட படோசா 7-5, 6-4 என்ற டேட் செட் கணக்கில் வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். தொடரின் அடுத்த சுற்றிலும் தனது வெற்றி பயணத்தை தொடரும் முனைப்பில் பவுலா படோசா களமிறங்க உள்ளார். சென்னையில் நடைபெற்ற குவாண்ட் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரில் பிரான்ஸ் வீரர் அலிரேசா ஃபிரோஜா சாம்பியன் பட்டம் வென்றார். 7வது மற்றும் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசியுடன் டிரா செய்த ஃபிரோஜா மொத்தம் 4.5 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து 25 லட்சம் ரூபாய் பரிசை கைப்பற்றினார். உலக சாம்பியன் டி குகேஷ் அமெரிக்காவின் ஹான்ஸ் நீமனுடன் டிரா செய்த நிலையில் தொடரில் 2 புள்ளிகளுடன் கடைசி இடத்தில் நிறைவு செய்தார். முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக வெளியானது. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் அதிகாலை முதலே ரசிகர்கள் திரையரங்குகளில் குவிந்தனர். பட்டாசுகள் வெடித்தும் மேலதாளம் முழங்கியும் நடனமாடியும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். பல திரையரங்குகளில் முதல் காட்சி ஹவுஸ்ஃபுல்லான நிலையில் ரசிகர்களின் கொண்டாட்டம் திருவிழாவைப் போல காட்சியளித்தது.
முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியானது. தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியான நிலையில் சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் அதிகாலை முதலே ரசிகர்கள் திரண்டனர். விஜய் பாடல்களுக்கு நடனமாடி, பட்டாசு வெடித்து, கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்து ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். விஜயின் இறுதி திரைப்படம் என்ற எதிர்பார்ப்பால் படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. நயன்தாரா, கவின் நடிப்பில் உருவாகியுள்ள ஹாய் திரைப்படத்தின் 2வது பாடல் வெளியாகியுள்ளது. விஷ்ணு எடவன் இயக்கியுள்ள இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. ஜென் மார்ட்டின் இசையில் உருவான இந்த பாடலை அனிருத் பாடியுள்ளார். ஏற்கனவே வெளியான முதல் பாடலை தொடர்ந்து 2வது பாடலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. புதுச்சேரியில் ஜனநாயகன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காலை 7 மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்களுக்கு போதுமான டிக்கெட் வழங்க முடியாத சூழல் காரணமாக அந்த காட்சி ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து புதுச்சேரியில் காலை 10 மணி முதல் படத்தின் முதல் காட்சி திரையிடப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் 2வது பாடல் வெளியாகும் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த பாடல் வரும் ஜூலை 25ஆம் தேதி வெளியாகிறது. இதன் ப்ரோமோ வீடியோ சூர்யாவின் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாகியுள்ளது. வெங்கி அட்லூரி இயக்கியுள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் மோதல் உருவாக உள்ளது. ஏற்கனவே சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மற்றும் நயன்தாரா, கவின் நடித்த ஹாய் திரைப்படங்கள் வெளியாக உள்ள நிலையில் விஷால் இயக்கி நடித்த மகுடம் படமும் அதே தேதியில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஒரே நாளில் 3 முன்னணி நட்சத்திரங்களின் படங்கள் வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் பிரளய் திரைப்படம் மூலம் பாலிவுட்டில் நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரன்வீர் சிங் நடிக்கும் இந்த ஜாம்பே த்ரில்லர் படத்தில் ஆக்ஷன் கதாபாத்திரத்தில் கல்யாணி நடிக்க உள்ளதாகவும் அதற்காக சிறப்பு சண்டை பயிற்சி பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இந்த பிரம்மாண்ட படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று ரசிகர்களுக்கு நடிகர் சூர்யா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் எந்தவித கொண்டாட்டங்களிலும் ஈடுபட வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்களின் உணர்வுகளுக்கு ஆதரவாக வெளியிடப்பட்ட இந்த வேண்டுகோள் ரசிகர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது. ஹிப்ஹாப் ஆதி நடித்து இயக்கியும் உருவாகியுள்ள மீசையும் முறுக்கு 2 திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. முதல் பாகம் வெளியாகி 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இந்த அறிவிப்பை ஹிப்ஹாப் ஆதி தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். 1980களும் தற்போதைய காலகட்டமும் இணையும் கதைக்களத்தில் இரட்டை வேடத்தில் ஆதி நடித்துள்ள இந்த படத்திற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்திய திரையுலகில் மீண்டும் பிரம்மாண்ட பட்ஜெட் படங்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. பான் இந்தியா திரைப்படங்களின் வெற்றியால் தமிழ் உள்ளிட்ட பல மொழி படங்கள் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் வெளியாகும் நடைமுறை வேகமடைந்துள்ளது. முன்னணி நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் முந்தைய படங்களை விட அதிக செலவு, நவீன தொழில்நுட்பம் மற்றும் பிரம்மாண்ட காட்சிகளுடன் படங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருவதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சவுதி அரேபியாவுடன் முக்கிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டுள்ள இந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சவுதியின் அணுசக்தி துறையில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு முதலீடு மற்றும் தொழில்நுட்ப வாய்ப்புகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தினால் அந்நாட்டின் முக்கிய பாலங்கள் மற்றும் மின் நிலையங்களை அமெரிக்கா தாக்கி அழிக்கும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச கடல் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அமெரிக்க நிறுவனங்களின் நலன்களை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் இருக்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
பொருளாதார நெருக்கடியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கியூபாவுக்கு 965 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவி திட்டத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் கியூபாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மனிதாபிமான அடிப்படையில் இந்த உதவிகள் வழங்கப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மேலும் கியூபா மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தொடர்ந்து ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்துள்ளது. மாநிலத்தின் 16 மாவட்டங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ள நிலையில் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் மீட்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா லெபனான் இடையேயான நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. 1985ஆம் ஆண்டு அமெரிக்க விமானம் கடத்தப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களால் இந்த சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது லெபனான் அதிபர் ஜோசப் அவுனுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு விமான சேவையை மீண்டும் தொடங்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். லெபனானுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு வழங்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியில் சிஜேபி கட்சியினரின் போராட்டம் 4வது நாளாக தொடர்கிறது. இதையடுத்து ஜந்தர் மந்தர் பகுதியில் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளதுடன் அதிரடி படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் டெல்லி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. நமது இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிப்பவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாணவர்களின் நலனை விட முக்கியமானது எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவு வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு தீங்கு விளைவித்தவர் நீங்கள்தான் என பிரதமர் மோடியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். கல்வி முறையை சீர்குலைக்க அனுமதித்தது மத்திய அரசு என குற்றம் சாட்டிய அவர் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தனது உண்ணாவிரதத்தை முடிக்க தயாராக இருப்பதாக காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி நடைபெறும் அவரது உண்ணாவிரதம் 26வது நாளை எட்டியுள்ளது. மருத்துவமனையிலிருந்து வெளியிட்ட வீடியோவில் மாணவர்கள் மீது கைது உள்ளிட்ட நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்பதே தனது முக்கிய கோரிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நடைபெறும் போராட்டங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே பிரதமர் மோடி இல்லம் முற்றுகை போராட்டத்தை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஜனநாயகன் திரைப்பட வெளியீடு கொண்டாட்டத்தில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டு ரசிகர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் வாழ்த்து பதாகைகளுக்கு பாலாபிஷேகம் செய்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொண்டாட்டத்தை பார்வையிட்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து திரைப்படத்தை கண்டு ரசித்தார். விருதுநகர் மாவட்டம் காடநேரி கிராமத்தில் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இரு சாலைகள் சந்திக்கும் இடத்தில் மின்கம்பம் இருப்பதால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் கூட உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்திந்திய இளைஞர் மற்றும் மாணவர் பெருமன்றம் சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
டெல்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் முழக்கமிட்டனர். மயிலாடுதுறையில் பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை எரித்ததை கண்டித்து பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனை கண்டித்து மயிலாடுதுறை அருகே உள்ள கிட்டப்பாடியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது பின்னால் சென்ற அரசு பேருந்து மோதிய விபத்தில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஒரு பேருந்தை மற்றொரு பேருந்து முந்த முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குற்றியார் கூப்பு கிராம பகுதியில் குட்டியுடன் சுற்றித் திரிந்த காட்டு யானைகளின் வீடியோ காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மலையோர கிராமங்களில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகள் சேதமடைவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் விரித்த வலையில் 132 கிலோ எடை கொண்ட ராட்சச சுறா மீன் சிக்கியது. நடுக்கடலில் சிக்கிய சுறா மீனை பாதுகாப்பாக கொண்டு சென்று மீனவர்கள் ஏலத்திற்கு விட்டனர். மீனவர்களின் வலையில் 132 கிலோ எடையுள்ள சுறா மீன் சிக்கிய சம்பவம் மீனவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள சௌரிபாளையம் புனித மரிய மதலேனாள் ஆலயத்தின் திருத்தேர் பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். ஜூலை 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் நவநாள் திருப்பலி மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர்களில் எழுந்தருளிய புனிதர்களைக் கண்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஜனநாயகன் திரைப்பட டிக்கெட் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதாக கூறி ரசிகர்கள் திரையரங்க நிர்வாகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வழக்கமான கட்டணத்தில் டிக்கெட் வழங்காமல் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் ரசிகர்கள் மற்றும் திரையரங்க நிர்வாகத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை சீர் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள மாலா சினிமாஸ் திரையரங்கில் அமைக்கப்பட்ட விஜயின் முழு உருவ மெழுகு சிலையை எம்எல்ஏ விஜய் சரவணன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து விஜயின் மெழுகு சிலையுடன் ரசிகர்கள் உற்சாகமாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். செங்கல்பட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி எஸ்எஃப்ஐ சார்பில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் பேசிய சிபிஎம் மாவட்ட செயலாளர் பாரதி அண்ணாவை போலீசார் கைது செய்ய முயன்றதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல் வாகனங்களில் அழைத்துச் சென்றனர். சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகையின் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மற்றும் காட்டுப்பள்ளி கடலோர பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் படகுகள் மூலம் கடலில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களின் படகுகளில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களையும் சோதனை செய்து வருகின்றனர். கடல் வழியாக சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க இந்த ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பாரசாலையில் போலீசார் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற கார் ஒன்றை நிறுத்த முயன்றபோது அதில் இருந்தவர்கள் காரில் இருந்த பையை சாலையில் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சோதனையில் அந்த பையில் 10.5 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தப்பிச் சென்ற நபர்களை தேடி வருகின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதை முன்னிட்டு தஞ்சாவூரில் தனியார் மொபைல் ஷோரூம் அறிவித்த சிறப்பு சலுகை விற்பனைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர்.
ஆத்துப்பாலம் பகுதியில் உள்ள கடை திறக்கப்பட்டதும் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச், இயர்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை வாங்க பொதுமக்கள் முண்டியடித்தபடி உள்ளே சென்றதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் ஊராட்சியில் 100 நாள் வேலை வழங்காததையும் வாரம் 200 ரூபாய் வசூல் செய்வதை கண்டித்தும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் கன்னியாகுமரியில் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியுள்ளது. கடற்பகுதிகளில் அதிவிரைவு படகுகள் மூலம் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் மீன்பிடி படகுகளை சோதனை செய்து மீனவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள விஜய் பார்க் திரையரங்கில் முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெளியானதை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க நடனமாடியும் இனிப்புகள் வழங்கியும் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ சரவணன் மூர்த்தி நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுடன் இணைந்து கொண்டாட்டத்தில் பங்கேற்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கங்கள் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் வீரர்கள் அப்துல் ஹபீஸ் மற்றும் நிதிஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 14 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் பங்கேற்ற அப்துல் ஹபீஸ் 200 மீட்டர் பட்டர்ஃப்ளை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். இதனைத் தொடர்ந்து 16 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் பங்கேற்ற நிதிஷ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மயிலாடுதுறையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் சிறப்பு காட்சிக்காக நூற்றுக்கணக்கான இலவச டிக்கெட்டுகளை தாவிகாவினர் பொதுமக்களுக்கு வழங்கினர். விஜயா மற்றும் எல்ஏ கோமதி திரையரங்குகளில் வெளியாகும் படத்தை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் கூலி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நேரடியாக டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடும் வகையில் சென்னை ஈசிஆரில் ரசிகர்கள் சார்பில் பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது. தளபதி மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வானில் அவர் சிஎம், லாஸ்ட் ஒன் டைம், விஜய் உள்ளிட்ட வாசகங்கள் ட்ரோன்கள் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டன. இதை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்ட நிலையில் விஜய் பாடல்கள் ஒலிக்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர்.